அடுத்ததாக நாம் ஆவலோடு பார்த்திருக்கக்கூடிய ஒருவேளை இந்த இடைவேளையில் கூட அவர் தேநீர் பருகியிருக்கலாம். நமக்கு காட்சி புலப்படவில்லை. எனினும் குவளையை எடுத்து ஒரு புறம் வைத்துவிட்டு குவளைக்கு பதிலாக பக்கங்களை உரிய இதழ் காத்திருக்கிறது. கவிஞர் கவிதைக்கரை வினி அவர்கள் என் தேநீர் இடைவெளிகளில் படித்த சில பாக்களை, இந்த நூல் சார்ந்த பாக்களை நம்மோடு தேநீராகவே கலந்து தர வருகிறார். திறனாய்வு செய்ய அன்பு இளவலை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, வாருங்கள். சான்றோர் தளம் நடத்துகின்ற 126வது மின்னூல் வெளியீட்டு அரங்கில் கலந்து கொள்வதிலும் இந்த நூலை திறனாய்வு செய்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வுக்கு செயல் தலைமை ஏற்ற கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ஐயா வெற்றிநிலன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய பாவலர் அதனி அவர்களே, தொடக்க உரை வழங்கிய பாவலர் மன்னன் அவர்களே, நிகழ்ச்சி நெறியாளியை செய்து கொண்டிருக்கின்ற கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களே, சான்றோர் தளத்தின் நிறுவனர் ஐயா போற்றுதற்குரிய பீட்டர் ராஜன் அவர்களே, நிகழ்விலே கலந்திருக்கின்ற அம்மா பால் தங்கம் அவர்களே மற்றும் இலக்கிய ஆளுமைகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த நிகழ்வின் கதாநாயகனாக அமர்ந்திருக்கின்ற கலைமாமணி மதுரை இளங்கவின் ஐயா அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஐயாவை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால், அவர் பெற்ற விருதுகள், அவர் எழுதிய புத்தகங்களை குறித்தெல்லாம் இங்கே பேராசிரியர் வடலூர் ஜெகன் கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்களும் ஏனைய ஆளுமைகளும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். தனிப்பட்ட முறையிலே அவர் எவ்வளவு எளிமையானவர் என்று எனக்கு தெரியும். ஒரு மதுரையில் நடந்த ஒரு விழாவுக்காக எனக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருந்தார். பேசிக் கொண்டிருந்த பொழுது என்னோடு கேட்டார், எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று. 2 புத்தகம் என்று சொன்னேன். அப்படி பேசிக் கொண்டிருந்துட்டு இறுதியாக நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் எனக்கு அவரை பற்றி தெரியாது முன்பின். அப்போது 175 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆச்சரியத்தால் நான் வியந்து போனேன். இத்தனை பெரிய ஆளுமை என்னை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தினார் என்பதனால் அதை குறிப்பிட விரும்புகிறேன். அதன் பின்னர் நேரிலே அவரை சந்திக்கின்ற வாய்ப்பை மதுரையிலே நடந்த ஒரு இலக்கிய விழாவிலே பெற்றுக்கொண்டேன். அங்கே அவர்களுடன் பேசிய பொழுதுதான் தெரிந்தது, இவ்வளவு பெரிய ஆளுமை இத்தனை எளிமையாக இருக்கிறார் என்று. அன்னாருடைய புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்கு கிடைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். இப்பொழுது இடைக்காட்டு குறவஞ்சி திரு இருதய ஆண்டவர் அம்மானை என்ற நூலை குறித்தான திறனாய்வுக்குள் செல்வோம். இந்த திறனாய்வுக்கு முன்பாக இந்த நூலில் 3 விஷயங்களை நான் பார்க்கிறேன். இந்த நூலை படித்த பொழுது அதிலே 3 காரியங்களை நான் காண்கிறேன். அந்த 3 அடிப்படையில் இந்த திறனாய்வை நான் செய்ய விளைகிறேன். ஒன்று, அந்த இடைக்காட்டூர் என்பது அவருடைய நூலாசிரியருடைய ஊர். அந்த ஊரின் மேல் அவர் கொண்ட காதல் ஒன்று. இரண்டாவது, அவர் தமிழ்வாள் கொண்ட காதல். மூன்றாவது, கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர் கொண்ட பற்று. இந்த 3 தான் இந்த நூலில் இருக்கிறது. ஆக இந்த நூலை 3 பிரிவுகளாக பிரிக்கும் பொழுது இந்த வகையிலே அதை எடுத்துக் கொள்ளலாம். ஆக இந்த நூல் குறவஞ்சி அம்மானை என்ற இலக்கிய வகையை சார்ந்தது. குறவஞ்சி என்றால் என்ன, அம்மானை என்றால் என்ன, அது சார்ந்த விஷயங்களை எல்லாம் இதற்கு முன் பேசிய வடலூர் ஜெகனையா அவர்களும் பேராசிரியர் முனைவர் வெற்றிநிலன் அவர்களும் இங்கே குறிப்பிட்டு விட்டார்கள். ஆக இந்த தமிழ் சமூகத்தில் மதம் பெரிதா மொழி பெரிதா என்ற சர்ச்சை இங்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் இத்தகைய ஒரு புத்தகத்தை சான்றோர் தளம் எடுத்திருப்பது மிகச் சிறப்பான ஒரு விஷயம். இந்த குறவஞ்சி என்று பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் தெரிந்தது குற்றால குறவஞ்சி. அந்த குற்றால குறவஞ்சி எழுதிய திரிகூடராசப்ப கவிராயர் குற்றாலத்தினுடைய இயற்கை எழிலை, அங்கு உள்ள வாழ்க்கை முறையை தன்னுடைய பாடல்களிலே குறிப்பிட்டிருப்பார். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள்
கெஞ்சும் அப்படின்னு வரும். அப்போ இன்றைக்கும் நீங்க குற்றாலத்துக்கு போறீங்கன்னா உங்களை வரவேற்கிறதுக்கு வானரங்கள் தான் வரும். ஆனா அந்த வானரங்கள் கனிகளை பறித்து பகிர்ந்து கொள்ளாது. நம்ம கொண்டு போற நம்மள்ட்ட இருந்து ஏதாவது கனிகளை பறித்து அவைகள் பகிர்ந்து கொள்ளக்கூடியது. ஆக அந்த குற்றால குறவஞ்சி எப்படி அந்த ஊரின் வளமையை, ஊரின் அழகியலை காட்டுகிறதோ அதுபோல இவர் இடைக்காட்டூர் தன்னுடைய சொந்த ஊரின் அழகியலை இந்த பாடல்களில் குறிப்பிடுகிறார். ஆரோடும் ஊரினில் தேரோடும் நாள் வரும், அந்நாளில் வானுயர்ந்த கோபுரமும் கூடி வரும். ஆக மதுரை வைகை நதி பாயக்கூடிய ஒரு கிராமம். அதனால் அவர் அங்கே சொல்கிறார், ஆரோடும் ஊரில் இனி தேர் ஓடும். அப்ப இது குறி சொல்கிற இலக்கியமாக இங்கே இருக்கிறதுனால் அங்கே ஒரு ஆலயம், பேராலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கட்டி முடித்து அந்த ஊரில் தேர் ஓடும் என்று குறி சொல்கிற பெண் சொல்வதாக அந்த ஊரில் ஒரு ஆறு ஓடுகிறதை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப ஆறு ஓடுனா என்ன இருக்கும்? அங்க அந்த இடம் செழிப்பா இருக்கும், விவசாயம் இருக்கும். அப்ப அங்க என்ன விவசாயம் நடக்கிறது? அந்த மக்களுடைய வாழ்வியலை அடுத்த செய்யுள் அவர் சொல்கிறார். வாய்மணக்கும் தாம்பூலம் மாந்தருக்கு தேவையென ஊரருகில் ஆற்றோரம் தோட்டமிட்டு வெற்றிலையை ஏற்றமிகு பயிராக இடைக்காட்டூரார் மனமகிழ்ந்தே போற்றும் ஒரு விவசாய பணியாக செய்து வந்தார். ஒரு எளிமையான ஒரு விஷயத்த எளிமையான வரிகளை சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய அழகியல், அதாவது அவர் தன்னுடைய ஊரின் மாண்பை எப்படி சொல்றாருன்னா, வெற்றிலையை அங்க பயிரிடுறாங்க. எதுக்காக அப்படின்னா பணத்துக்காக இல்ல, வியாபாரத்துக்காக இல்ல. இந்த வாய்மணக்கும் தாம்பூலம் மாந்தருக்கு தேவையான, இந்த உலகத்துக்கு வெற்றில வேணும், அதனால எங்க ஊர்க்காரங்க அதை பயிர் செய்யறாங்க அப்படின்னு அந்த ஊருடைய மாண்பை ஒருபடி மேலே தூக்கித்தான் பேசுகிறார். அப்ப ஏற்றுமிகு பயிராக போற்றும் ஒரு விவசாய பணியாக செய்தார்னு சொல்றார். இப்ப 2வது லைன்ல அதான் சொல்றாரு, விவசாயத்தை வியாபாரமாக செய்யல. இன்னைக்கு விவசாயத்தை வியாபாரம் செய்து அது நஷ்டத்துலதான் முடியும், அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஆனாலும் ஆசிரியர் அங்க அதை விவசாய பணியாக செய்து வந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஊர்ல வைகை ஆறு ஓடுகிறது, அதனுடைய செறிந்த செழிப்பு, விவசாயம் தலைத்திருக்கிறது. ஆறு ஓடுனா என்ன ஓடும்? அங்க மீன் ஓடும். அப்ப அங்க மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? தூண்டில் வேணும், வலை வேணும். அதை இவர் தன்னுடைய செயலில எப்படி குறிப்பிடுகிறார் பாருங்க. நீரோடு நீந்தி வரும் மீனினத்தின் கூட்டமெல்லாம், எப்படி? நீரோடு நீந்தி வரும் மீனினத்தின் கூட்டமெல்லாம் தானாக தாவி கரையினிலே ஊர்ந்து வரும். எப்படி? அந்த வைகை நதி கரை புரண்டு ஓடும் போது, கரை கடந்து ஓடும் போது மீன்கள் எல்லாம் துள்ளி தரைக்கு விடுகிறதை அவர் தன்னுடைய தமிழ் மொழியியலில் அழகாக சொல்கிறார். ஆதலினால் மக்கள் எல்லாம் தூண்டிலும் வலையும் இன்றி, அப்படி தூண்டிலும் வலையும் இன்றி கூடையிலே அள்ளி மணங்கூட்டும் கறி சமைத்தார். இங்கே அவர் திரும்பவும் அதான் சொல்றார். அதுதான் அவருடைய தன்மை. அந்த ஊரை அவர் நேசிக்கின்ற அழகு என்னன்னா, மீனை பிடிச்சு வித்தாங்கன்னு எழுதல, மீனை பிடித்து மனம் கூட்டும் கறி சமைத்தார் அப்படின்றாங்க ஊர்க்காரங்க பற்றி. அப்ப ஒரு உணவுன்னு வரத பார்க்கும்போது உணவுல ஒரு மனம் இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ போற போக்குல உணவு அப்படின்னா புரோட்டீன் பவுடரை தட்டி வாயில போட்டுட்டு போகக்கூடிய தலைமுறை வந்தாச்சு. ஆனா அந்த காலங்கள் அப்படி இல்லை. ஒரு கறி செய்து அது ஒரு மனம் இருக்கும். அந்த மனம் அப்படி இருக்கும். பக்கத்து வீட்டுக்கெல்லாம் இதுதான். அப்ப இதை பார்க்கும் பொழுது ஒரு ஐயா கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய ஞாபகம் வருது. அவர் தன்னுடைய அம்மாவுக்குன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையில அவங்க அம்மா செய்யற சமையலை எல்லாம் சொல்லியிருப்பார். இந்த மணங்கூட்டும் கறி சமைத்தார் இடைக்காட்டூர் மக்கள், அந்த வரியை படிக்கும் போது எனக்கு அந்த செய்யுள் ஞாபகம் வந்துச்சு. அந்த கவிதையை வாசிக்கிறேனே. கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. அப்படி களி கிண்டி அதுல குழி வெட்டி அதுக்குள்ள கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே. தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, தொண்டையில அது இறங்கும் இளஞ்சூடு மண்டையில இன்னும் சமசன்னு நிக்கிதம்மா. எப்படி? கொத்தையும் வறுத்து வச்சு குறுமிளகம் 2 வச்சு சீரகமும் சிறுமிளகும் சேர்த்து வச்சு நீர் தெளிச்சு கும்மி அரைச்சி நீ கொலன்னு வடிக்கையிலே அம்மி மணக்கும் அடுத்தது மனம் மணக்கும். அப்ப அந்த உணவு அப்படின்றது வெறுமனே அது உணவாக இல்லை. அதுல ஒரு மனம், அதுல ஒரு சுவை, அதை ரசித்து எழுதக்கூடிய அந்த பாங்கு நம்முடைய ஐயா இளங்கவின் ஐயாட்ட இருக்கு. இது அவருடைய ஊரின் அழகு. அடுத்தது பாத்தீங்கன்னா
தமிழினுடைய தமிழ் மேல் அவர் கொண்ட காதல். அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ் மேலுள்ள காதல்னா என்னது? தமிழும் பெண்ணும் ஒன்று. ரெண்டையுமே ஊமைப்படுத்தி கவிஞர்கள் பேசுவாங்க. இவரும் அதற்கு சளைத்தவர் அல்ல. இத்தனை வயதிலும் அந்த தமிழை, அந்த காதல் வழிய அதை வடித்திருக்கிற அந்த ரசனை பார்க்கும் பொழுது வியக்க தோன்றுகிறது. எப்படி என்றால், அந்த குறி சொல்கிற பெண்ணை தான் இங்க சொல்றாரு. அப்ப குறி சொல்ல வருகிற பெண் எப்படி இருப்பா? இன்றைக்கு எங்கேயாவது குறி சொல்றாங்கன்னா இல்ல. எங்கேயோ ஒரு சாலை சந்திகள்ல ஒரு கிளிய வச்சுட்டு கிளி ஜோசியம் பாக்குறது வேணா பார்க்கலாம். ஆனா நம்ம சிறு வயதுல இருந்தப்போ ஊருக்குள்ளால குறி சொல்றதுக்கு பெண்கள் வருவதை பார்த்திருக்கிறோம். அப்ப அவங்க எப்படி வருவாங்க? நெத்தியில பொட்டு வைத்து, கொண்டை முடித்து, காலில் கொலுசு போட்டு, நான் குற்றாலத்திலிருந்து நேரா ஜக்கம்மாவுடைய அருள் வாங்கிட்டு வாரேன்னு தான் வருவாங்க. அதை நான் சின்ன வயசுல பார்த்த ஞாபகம் இருக்கு. அத நம்முடைய ஆசிரியர் அந்த அழகியலை எப்படி சொல்றாரு பாருங்க. கறந்திட்ட பால் போலும் நிறமழகி, கண்ணல் போல் தித்திக்கும் பேச்சழகி. எப்படி அந்த பெண்ணுடைய நிறம் வர்ணிக்கிறார். அது கறந்த பால் போல் வெண்மை அந்த பெண்ணுடைய நிறம். அவளுடைய பேச்சு கனல் போல் தித்திக்கும் பேச்சழகி, திறமறிந்து மாந்தர்தம் குணமறிந்து என்னென்ன வாய்க்குமென குறி சொல்லி அப்படின்னு சொல்றாரு. இதை நான் சொன்னேன்ல, அவர் தமிழ் மேலுடைய காதல் இந்த செய்யுள் அப்படி வடித்து அந்த ரசனையாக நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார். அடுத்து அதோடு நிக்கல, அவர் அந்த பெண்ணை பற்றி குறி சொல்கிற பெண்ணை பற்றி வரும்போது, அரைத்த சந்தனத்தை அங்கமெல்லாம் பூசி வந்தாள், அரை நிலவு நெற்றியிலே குங்குமத்தில் பொட்டிட்டாள். அப்படி பிறை நிலவுன்னு சொல்லுவாங்க, பிறை நிலவு நெற்றின்னு சொல்லுவாங்க. இவரு அரை நிலவு நெற்றின்னு சொல்றாரு. அந்த தமிழ் பிறையும் போட்டிருக்கலாம், ஆனா அது நிறைய பேருக்கு புரியாமலே போயிடுன்றதுக்காக எளிமையான பேராசிரியர் முதல்வர் வெற்றிநிலவன் சொன்னாங்க, எளிமையான வார்த்தைகளால இந்த நூலை அவர் படைத்திருக்கிறார். அப்ப அரை நிலவு நெற்றியிலே குங்குமத்தில் பொட்டிட்டாள். அடுத்த லைன், சௌரி இல்லா நீள்மொழியால் சரியாத கொண்டையிட்டு அவுரி நிற துணி உடுத்தி அசைந்தாடி நடை போட்டாள். இப்படி சௌரி இல்லாத நீள்முடி. இப்ப கொஞ்சம் அபூர்வமான விஷயம் தான் இல்லையா? இருந்தாலும் அவர் அதை அழகாக அந்த பெண்ணுடைய நயனத்தை அழகியலைக்க சொல்லுவார். மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல சொன்ன மாதிரி அவர் ஊர் மேல் கொண்ட காதல், தமிழ் மேல் கொண்ட காதல், அடுத்தது கிறிஸ்து இயேசுவின் மேல் அவர் கொண்ட பற்று. அதுதான் அந்த நூல் முழுவதுமே அந்த கிறிஸ்துவின் போதனைகள். இப்ப முழுமையாக கிறிஸ்துவனுடைய வாழ்வியலை அவர் இங்கே பதிவு செய்யவில்லை. கிறிஸ்துவனுடைய போதனைகள், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்ச்சிகளை அவர் இங்கே கவிதையாக தருகிறார். அதுல முதல்ல நான் குறிப்பிட விரும்புறது, பிறப்பினில் யாவரும் சமமென உயர் அறத்தினால் என்றும் உயர்ந்திடவே வந்திடுவீர் மாந்தர் யாவருமே அவர் வற்றா ஊற்றில் பருகிடவே தானனே தானனே தன்னானே அப்படின்னு எழுதுறாரு. இந்த கிறிஸ்தவத்துடைய மெயின் கண்டென்ட் சொல்லுவாங்க. கிறிஸ்தவம்னா என்ன, கிறிஸ்துவனுடைய போதனைகள் என்னன்னா இதுதான். பிறப்பினில் யாவரும் சமம், அதுதான் கிறிஸ்துவனுடைய போதனை. உன்னை போல் உன் அயலானையும் நேசி, இதுதான் கிறிஸ்துவுடைய போதனை. இதை தாண்டி கிறிஸ்தவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. இது இந்த செய்யுள் ஐயா அழகாக குறிப்பிட்டிருக்காரு. பைபிள்லயே ஒரு வசனம் வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, இனி அடிமை என்றும் உரிமை குடிமகனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லைன்னு பைபிள்ல ஒரு வசனம் வரும். அந்த வசனம் தான் இது. கிறிஸ்தவம்ன்றது ஈக்குவல் தான், அதுதான் கிறிஸ்துவம். ஆனா இன்னைக்கு அது நடக்குதா இல்லையான்றது இரண்டாவது கேள்வி. கிறிஸ்துவத்துக்குள்ளாலேயே நிறைய தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், பேதங்கள் எல்லாம் வந்துடுச்சு, அது வேற. ஆனா கிறிஸ்துவ மதம் வேற, கிறிஸ்துவம் வேற. கிறிஸ்துவம் இதைத்தான் சொல்கிறது, எல்லோரும் ஒன்று அப்படின்றத சொல்லுது. அதை அவர் அழகான எளிய தமிழ்நடையில அதை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, முன்னுரைத்த நூற்படியே நன்குரைக்க வந்தவரை. அப்ப கிறிஸ்துவுடைய வருகையை சொல்றாங்க, வந்தவரை என்ன நடந்துச்சு. முன்னுரைத்த நூற்படியே நன்குரைக்க வந்தவரை உன்மத்தம் கொண்டோ உடுக்கு கலந்தார்கள், அடித்தார்கள் சாட்டையினாலே அரசனே என்றார்கள், முடி செய்து தலையினிலே முறையின்றி வைத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து வந்தாச்சு, அவர் மேல உன்மத்தம் கொண்டவர்கள் அவரை பழி வாங்குறாங்க, அவரை கொலை செய்யறாங்க. இது எப்படி எழுதுறாருன்னா, நூற்படியே அப்படின்னா என்ன? கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வர்றதுக்கு வருஷங்களுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த குறி சொல்றது இருக்குல்ல, அதே போல பின்னாடி நடக்கிறத முன்னாடி சொன்னதான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க.
இறைவாக்கினர்கள் சொல்லுவோம். அவங்க எழுதி வச்சுட்டாங்க. இப்படி கிறிஸ்துன்னு ஒரு ஆள் வருவாரு, வந்து என்ன நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. சோ அதுபடிதான் நடந்தது அப்படின்றத அவர் இங்க பதிவு பண்றார். முன்னுரைத்த நூற்படியே நன்கு உரைக்க, நல்லது சொல்ல வந்தவர் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. சரி, வந்தாச்சு. இது முன்னுரைத்த நூல்படி இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் வந்தாச்சு, மரித்தாச்சு, உயிர்த்தாச்சு. அடுத்தது திரும்பவும் வருவார். அதுவும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப வரும்போது எப்படி வருவார்னா, இதே போல வந்து ஆட்டு தொழுவத்துல பிறந்து இறக்கப்பட்டு போறதாக இல்ல, அரசனாக, நீதி செய்கிற அரசனாக அவர் வருவார் அப்படின்றது. அப்ப இத சொல்லும்போது எல்லாரும் சொன்னாங்க, இயேசு காவியம், இயேசு காவியம் சொன்னாங்க. அப்ப கண்ணதாசன் வந்து எத்தனையோ நூல்களை எழுதியிருந்தாலும், எத்தனையோ 1000 பாடல்களை எழுதியிருந்தாலும், அவர் கடைசியாக எழுதிய புத்தகம் இயேசு காவியம். அந்த இயேசு காவியம் புத்தகத்துல இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கு, இந்த 2 குறித்து கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதையும் நான் சொல்றேன். ஞானம் புத்தியை பெற்றது யூத நிலத்தினிலே, சத்தியவே நின்று நிலைத்தது தரணி நீதினிலே. எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. இப்படி இத்தனை நாளும் மனுஷன் வாழ்றது இயேசுடைய வார்த்தை. கிறிஸ்தவம் சொல்றதே அதுல உள்ள மெயினான விஷயமே வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. அந்த வார்த்தையில தான் மனிதன் வாழ்கிறான். அந்த வார்த்தை தான் முன்னுரைக்கப்பட்டது, பின்னுரைக்கப்படுகிறது. சரியா? அப்ப இதுல கண்ணதாசனுடைய அடுத்த லைன் தான் பார்க்கணும். இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. அப்படி மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. பொன்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார். இதை எதை வச்சு சொல்றாங்கன்னா, எழுதி வைத்திருக்கிறது முன்னுரைத்தபடியே. அப்ப இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார் அப்படின்ற நிகழ்வு இத வந்து சொல்றாங்க. அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை சொல்லும்போது அவர் இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 12 சீடர். இன்னைக்கு உலகம் முழுசும் கிறிஸ்தவம் பரவி இருக்கு. இந்த இந்த கிறிஸ்தவத்தை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த 12 சீடர். அவங்க எல்லாம் பெரிய படித்த மேதாவிகளா? இல்லை. உயர் வகுப்பை சேர்ந்தவங்களா? இல்லை. சாதாரண அடித்தட்டு வர்க்கத்தை சார்ந்த மீன் பிடிக்கிற மீனவர்கள். அதை ஆசிரியர் சொல்லும்போது சொல்றார், கடைக்கோடி மீன் பிடித்த கடைக்கோடி மாந்தரையே உடன் வாழும் சீடர்களாய் அழைத்தவரின் வாசலில். அவங்க ஊர் கோயில்ல வாசம் இருக்கக்கூடிய இயேசு திருஹிருதய ஆண்டவரின் வாசலை சொல்லுகிற பொழுது அங்கே ஒரு வரியை அழகாக சொல்லிவிட்டு போகிறார், கடைக்கோடி மீன் பிடித்த கடைக்கோடி மாந்தரை. அப்போ எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, எல்லோராலும் தாழ்ந்தவர்களாக கருதப்பட்ட, படிக்காதவர்களாக கருதப்பட்ட அந்த மீனவ சீடர்களை கொண்டு உலகம் முழுவதும் பணியை செய்தாங்க. அதனாலதான் இன்றைக்கு உலகம் முழுசும் கிறிஸ்தவர்கள் இருக்க. இதை எளிதாக சொல்லிட்டு போயிட்டாங்க நம்முடைய ஐயா நூலாசிரியர். அடுத்தது பாத்தீங்கன்னா பாஸ்கா விழா அப்படின்னு, பாஸ்கா பெருவிழா அப்படின்னு ஒரு செய்யுள் வரும். அது பாஸ்கா பெருவிழானா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய இறப்பு அல்லது பாடுகளின் செய்தி தான் பாஸ்கான்னு சொல்லுவோம். அப்ப இந்த பாஸ்கா பெருவிழா எல்லா கோயிலையும் கொண்டாடுவாங்க. ஆனா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சில தனித்தன்மைகள் இருக்கும், ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கும். அதாவது இப்போ ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திருச்செந்தூர்ல திருவிழா அப்படின்னா அங்க சூரசம்ஹாரம் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதே போல மதுரை எடுத்துக்கிட்டா வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கக்கூடிய நிகழ்வு வந்து ஒரு சிறப்பான நிகழ்வு. அதே போல எங்க ஊர்ல பாஸ்கா நிகழ்வை குறிப்பிடுறாங்க. இப்ப எங்க ஊர் எடுத்துக்கிட்டா ஒரு கடற்கரை கிராமம். இங்க இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து மிக பழமையான கோயில். இங்க மாதா கோயில்ல என்ன பண்ணுவாங்கன்னா, திருவிழா நேரத்துல பாலை பாடுவாங்க. இந்த பாலை அப்படின்னு ஒரு செய்யுள். அத இவங்களே எடுத்து கட்டுவாங்க. இவங்களே எழுதி அதுக்குன்னு ஒரு சந்தம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மெட்டு இருக்கு, அதெல்லாம் பாடுவாங்க. அது பாலைன்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன பாலை அப்படின்னா, அதுவும் பாடுறது பெரும்பாலும் பாமரர்களாக இருக்கும், படிக்காதவர்களாக இருக்கும். அது பா மாலை, அதாவது பாக்களால் ஆன மாலை அப்படின்றத மருவி பாலை என வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எங்க ஊர்ல உள்ள வழக்கம். அப்ப இந்த ஊர்ல என்ன இருக்கு அப்படின்னா, பாஸ்கா திருவிழா அது ஒரு நடக்கும். அந்த பாஸ்கா திருவிழால என்ன அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா, அங்க நாடகம் நடக்கும். கிறிஸ்து இயேசுவினுடைய பாடுகளை அங்க நடந்த, அவர் சிலுவையில் அறையப்பட்டது, சிலுவை சுமந்தது, இது எல்லாவற்றையும் நாடகமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அவங்க ஊர்ல மிக சிறப்பான நிகழ்வு அப்படின்னு இந்த புத்தகத்துல பதிவு செய்யறாங்க.
அதுல நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, அந்த நாடகத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவுடைய வாழ்க்கையை எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. அதுல இந்த செய்யுளுடைய கடைசி 2 வரிகள், "கடைகளும் வியாபாரமும் நடத்த கந்தன் வாழ்வை பெருந்திரள் காணும்." அப்படி அந்த பாஸ்கா திருவிழாவா இருக்கட்டும், அல்ல எந்த திருவிழாவாக இருக்கட்டும், அங்க என்ன நடக்குன்னா வியாபாரம் நடக்கும். திருவிழா அப்படின்றதே யாருக்கானது? திருவிழா அப்படின்றது கடவுளுக்கானதா? இல்ல. திருவிழா என்பது குழந்தைகளுக்கான. குழந்தைகள் மகிழ்வதற்கான ஒரு நிகழ்வு தான் திருவிழா. இந்த திருவிழா என்பது வியாபாரம். அங்க வியாபாரம் நடக்குது. இது 2ம் தான். இத கடைகளும் வியாபாரமும் நடத்த கந்தன் வாழ்வை பெருந்திரள் காணும். ஒரு பக்கம் வியாபாரம் நடக்குது. ஆனா இந்த இந்த நாடகத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று அவர் எழுதி வைக்கிறார். அப்ப இங்க திருவிழா, வியாபாரம்னு சொல்லும்போது, ஆசிரியருடைய அடுத்த செய்யுளையே நான் பார்ப்போம். "தந்தையின் இல்லம் சந்தை அல்ல என்றார். இறைவனின் இல்லம் இதனை கள்வர் குகை ஆக்க வேண்டாம். மறைநூலில் உள்ளவாறு இங்கே மக்கள் தான் கூடி வந்து இறைவனிடம் இறைவேண்ட புரிந்திடுவர் என்றறிக." அப்படி கோயில்னா என்ன அப்படின்னு இங்க சொல்றாங்க. இந்த கோயில்னு சொல்லும்போது, கோயில்ல வந்து வியாபாரம் நடக்குது. அவர் இயேசு கிறிஸ்து கோபம் வருது. சாட்டை எடுக்கிறாரு. எல்லாரையும் அடித்து விரட்டுற நிகழ்வ தான் சொல்றாங்க. இது வந்து பிரேயர் பண்ணக்கூடிய இடம். இங்க வந்து நீங்க வந்து வியாபாரம் பண்ணாதீங்க அப்படின்னு அத இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். கோவில் அப்படின்றதுனால நான் சொல்றேன். பைபிள்ல கோவில் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் கோவில். சாலமோன் அரசர் கட்டியது மட்டும் தான் கோவில். மீதி எல்லாமே பைபிள்ல கோவில்னு குறிப்பிடப்படாது. தேவாலயம் என்று குறிப்பிட மாட்டாங்க. அதையெல்லாம் பிரேயர் ஹால் அல்லது சினகாக் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. அப்போ சாலமோன் அரசர் கட்டின இயேசு கிறிஸ்து வந்து நின்ற அந்த ஆலயத்திலேயே வியாபாரம் நடந்ததை அவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க, "இக்கோயிலை இடித்து விடுங்கள். முறையாக இதனை நான் உடனடியாய் 3ஆம் நாளில் கட்டுவேன்" என்றார். அப்ப இதுதான் இப்ப இயேசு கிறிஸ்து மேல ஒரு கொலை குற்றத்தை சுமத்துனாங்க இல்லையா? இந்த பரிசேயர், சதுசேயர்ன்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு கொலை குற்றத்தை சாட்டி அவரை வந்து சிலுவை தண்டனைக்கு கொண்டு போறாங்க. அதுல சொன்னது என்ன தெரியுமா? அதுல அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களில் இதுவும் ஒன்று. எப்படி? இந்த கோயில் எருசலேம் இருக்கக்கூடிய இந்த பெரிய தேவாலயம் சாலமோன் அரசரால் கட்டப்பட்டது. இவ்வளவு வேலைப்பாடுகள் நிறைந்த இவ்வளவு பெரிய இந்த புனிதமான கோவிலை இடித்து விடுங்கள்னு இயேசு சொன்னாரு. ஆனால் அவர் சொன்னது அந்த கோவிலை அல்ல, தன்னுடைய சரீரமாகிய கோயிலை, தன்னோட உடலாகிய கோவிலை அப்படின்றத இங்க பைபிள்ல வந்து பார்க்க முடியும். இன்னொரு நிகழ்வு, இயேசு கிறிஸ்துவிட்ட போய் கொஸ்டின் பண்றாங்க. அவர்ட்ட ஏதாவது கொஸ்டின் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள். எதுக்காக அப்படின்னா, கேட்டு தெரிந்துக்கிறதுக்காக. ஒரு கேள்வி கேட்கறதுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு, அதற்கான விடையை அறிந்து கொள்வதற்காக. இன்னொன்று, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக. அப்ப இங்க அவங்களுக்கு வந்து அவரை மேல குற்றம் சுமத்தணும். அதுக்காக என்ன பண்றாங்க, போய் அவர்ட்ட போய் கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, அந்த ஒரு நாட்டுடைய அரசர் சீசர். சீசருக்கு வரி செலுத்தணுமா? இப்ப நம்ம இருக்கிறோம், இங்க ஜிஎஸ்டி இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு. அப்ப கிறிஸ்தவங்க எல்லாம் வரி செலுத்தணுமா அப்படின்னு இங்க ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அது போல வரி செலுத்தணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய காயின் அல்லது அந்த பணத்தை கொண்டு வா. இதுல யாருடைய முத்திரை இருக்குன்னு கேட்கிறாரு. சீசருடைய முத்திரை அப்படின்றாரு. அப்ப சீசருடைய முத்திரை இருக்கணும்னா சீசருடையதை சீசருக்கு கொடுங்க, கடவுளுடையதை கடவுளுக்கு கொடுங்க. இது நடந்த நிகழ்வு. அப்ப இத ஐயா இங்க கவிதையில எப்படி சொல்றாங்கன்னா, "நாடாளும் சீசருக்கு உரியதை நன்றியுடன் அவருக்கு செலுத்தி, பாராளும் பரமனுக்கு பணிவுடனே பாங்காய் செலுத்துவீர்." அப்ப என்ன சொல்றாரு, அரசனுக்கு உள்ளதை அரசனுக்கு கொடுத்துரு, கடவுளுக்கு உள்ளதை கடவுளுக்கு கொடுத்துரு. இதுதான் செய்தி. இதை இந்த ஆசிரியர் இந்த பாடல்ல பைபிளோட எல்லா நிகழ்வுகளையும் குறிப்பிடல. ஆனா சில நிகழ்வுகளை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நிகழ்வு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோயில் உண்டியல்ல கொண்டு போய் கடவுளுக்குன்னு காணிக்கை கொடுக்குறீங்கல்ல, அது கடவுளுக்கா? இல்லை. அந்த காயின் கடவுளுக்கானதா? கடவுளுக்கு என்ன விருப்பமோ அதை நீ காணிக்கையாக கொடு. அதுதான் பைபிள் சொல்லுது. ஐயாவும் பாடல் அதுதான் சொல்றாரு. கடவுளுக்கு எது விருப்பமோ, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு காணிக்கையாக கொடு. பணத்தை அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிற நேரத்தில் வரியாக கொடு. இப்படி அவர் அந்த கிறிஸ்தவத்துடைய முக்கியமான போதனைகளை, கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை குறவஞ்சி, அம்மானை என்ற செய்யுள் வடிவத்திலே அழகாக இங்கே கொடுத்திருக்கிறார் அந்த நூலிலே.
இந்த நூலை படிப்பவர்கள் கண்டிப்பாக இதை சொல்வார்கள். இது தமிழில் சிறந்த ஒரு சமய இலக்கியங்களில் ஒன்றாக திகழும். சமய இலக்கியங்கள் மாத்திரமல்ல, சிற்றிலக்கிய வகையில இது கண்டிப்பாக நல்ல பெயரினை பெறும். அதே போல இறுதியாக விதைகள் உவமை என்று ஒரு செய்யுள் ஒன்று, அதையும் அவர் குறித்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது கேட்கிறவன் கேளு, கேட்காதவன் போன்ற மாதிரிதான். சிலவங்க கேட்பாங்க, கேட்டுட்டு அவங்க அதை விட்டுட்டே போயிடுவாங்க. சிலவங்க கேட்பாங்க, அது இப்படி நடக்குன்னு நினைப்பாங்க, ஆனா நடக்காது. இந்த விதைகள்லாம் எப்படின்னா, அந்த விதை அழகான மணல்ல விழுந்தா தான் அது வந்து முளைத்து வளரும். இல்லைன்னா அது பாறையில விழுந்தா வேர் விடும். அது பிறகு நிக்கிறதுக்கு மண் இல்லைன்னா போயிடும். சிலது முள்செடிகள்லாம் வந்து அதை நெருக்கி அதை வந்து பண்ணிடும். இது மாதிரி இந்த நூலும் சரி, நல்ல விஷயங்களும் சரி, நல்ல நூல்களும் சரி, யாருக்கு கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ, யார் அதை வாசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் கொண்டாடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் இந்த நூலாசிரியர் ஐயா இளங்கவின் ஐயாவுடைய பெருமை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு பெரிய நூல், அதை காலம் கருதியும் கற்கண்டு சுவையை குறைக்காமலும் மேற்பூச்சு இல்லாமலும் அதே வேளையிலே எதையும் விடாமலும் நெருங்க சுருங்க அழகாக சொல்லி முடித்திருக்கிறார் திறனாய்வாளர். ஒருவேளை நான் சொன்னது போல பக்கத்துக்கு பக்கம் தேநீர் துளிகளை தொட்டு வைத்திருப்பார் கவிஞர். அதை இவரும் அழகாக உள்வாங்கியிருக்கிறார். இறுதியாக ஒரு விடயத்தை சொன்னார். நான் இயேசு கிறிஸ்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுகிறேன், தர வேண்டியதை தந்து விடுகிறேன், எடுத்துக்கொள்வார் இயம்பும் அழகியலை பொடி என்று. நான் வடலூர்காரன் அல்லவா, கடைவிரித்தேன் கொள்வாரில்லை சுருட்டி கொண்டேன் என்றார் வள்ளல் பெருமான். அதுபோல இந்த நூலுக்குரிய அழகையும் கிறித்துவம் சார்ந்த செய்திகளை நூலாசிரியர் அழகுபடச் சொன்னதை வெனி அவர்கள் மேலும் மெருகூட்டி வைத்திருக்கிறார். பல விடயங்களை சொன்னார். உணவுல ஆரம்பிச்சார். அதுதான் கனவு. அதுக்குத்தான் பேரு வச்சாங்க உணவு. சூடாரா வடிகஞ்சி சுட்ட வாழ கருவாடு வாசம்பட்ட மாத்திரத்தில் வடியும் தேடும் நாக்கடியில். அது யாருக்குன்னு புரியும். இந்த மாதிரி அந்த அவர் படைக்கிற படையலில் கவிதையினூடே இருக்கக்கூடிய சுவையும் உணவின்பால் இருக்கக்கூடிய ஆற்றலும் உடம்புக்கு எப்படி தெம்பு தருதுன்னு சொல்லி சாப்பாட்டோடு சாப்பாடு இங்கேருந்து வந்ததுதான் சப்போர்ட்டு. சாப்பாடு சப்போர்ட்டு இங்கேருந்து வந்ததுதான். ஐயா மன்னரையா சொல்லுவார் அழகா இத. அடுத்தது ஒரு இடம் சொன்னார், அரைச்ச சந்தனம் பூசி அரைநிலவு பொட்டு வச்சு. இந்த மோனைய கவியர் எவ்வளவு அழகா கையாண்டிருக்காங்க பாருங்க. சந்தத்துக்கு சொந்தக்காரர், வருத்தமே இல்லாம விருத்தப்பா எழுதக்கூடியவர் நான் படித்த அந்த நூல்கள்ல. அதோடு மட்டுமல்லாம நமது முனைவர் ஐயா சொல்கிற பொழுது இலக்கணமும் இருக்கிறது, அதே வேளையிலே எளிமையாவும் இருக்கிறது. அப்போ இது இப்படி கையாள முடியுமா இந்த வரிகளை? அப்ப எழுதும் போது யோசிக்கிறார், நாளைய தலைமுறை ஒருவேளை உற்று பார்த்தால் அது அவர்களுக்கு புரிய வேண்டும். இது கண்ணாடி மாதிரி இருக்கணும், என்னடா கொச்ச கொச்சன்னு இருக்கு அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது. அப்ப எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் அப்படி தொடும் பொழுது, அந்த பேனாவை பிடிக்கும் பொழுது நாளை என்ற பாடுபொருளோடு கருபொருளையும் சேர்த்து உள்ளே வைத்துதான் கவிதை எழுதுறாங்க, படைப்பு தராங்க அப்படின்ற விடயத்தை ரொம்ப அழகா சொன்னார். அதோடு மட்டும் இல்ல, யாருக்கும் அதாவது தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். கிறித்துவம் என்று யாரால் வளர்ந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சிடையத்தை அழகா அவங்க எப்படி சொன்னாங்களோ, ஆனா வெனி அவர்கள் அதை அழகா மெழுகுட்டி சொன்னார். இந்த 12 பேர் யாரும் இல்லையா, ஒரு சாதாரண ஆளியா. இந்த உலகத்துல எளிமையாக இருப்பவர்களும் சாதாரணமாக இருப்பவர்களும் காட்சிக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனா மாட்சிமை புரிந்தவர்கள் என்பதை இது உணர்த்துகிறது. ஏன், இந்த நூலோட ஆசிரியரும் ஒரு எளிமையானவர் என்று வினி சொல்கிற பொழுது உள்ளம் மகிழ்ந்தது. 187 நூல்னு சொல்லும் போது உறைந்து போனேன் என்றார். 2 நூல் எழுதிய என்னிடத்தில்
180 நூல் எழுதிய ஒரு ஆசிரியர், மகான், மிகப்பெரிய எழுத்தாளர். தோல் மீது கை போட்டோ, அரவணைத்தோ, அன்பாக பேசியோ, அருகில் இருக்க வைத்தோ, நீர் பருகியோ, கொடுத்தோ, எடுத்தோ, தொடுத்தோ என்னை கட்டி அணைத்து பேசுகிற பொழுது எப்பேற்பட்ட ஒரு பேரு எனக்கு இருக்கிறது. இதைவிட எனக்கு என்ன கிடைத்து விட முடியும்? அப்படி ஒரு அதனால சொன்னாரு. நான் அப்படியே உறைஞ்சு போயிட்டேன் அந்த இடத்துல. எனக்கு சொல்லவே முடியல. வியப்புன்னா வியப்பு. ஐயா இப்படியா? அவங்க கிட்ட எல்லாம் வர முடியுமா? ஐயா வரலாமா? ஒரே ஒரு விடயத்தை சொல்றேன். பூக்கள் வெட்டு மரங்களுக்காக மேத்தா ஐயாவை பார்க்க போயிருந்தோம். அது நடந்து 25-30 ஆண்டுகள் ஆயிடுச்சு. மணி காலையில 7 மணி. பெசன்ட் நகர் மேல அவர் அங்கேருந்து எட்டி பாக்குறாரு. நாங்க கீழே 2 பேர் நின்றுட்டு, யார் நீங்க என்னார்? ஒரு அமைப்பு பேரை சொல்லி வந்திருக்கோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கான்னார். இல்லைங்க ஐயாண்ணா, போயிட்டு வாங்கன்ட்டார். அப்புறம் அவர் சந்திச்சோம், அது வேற விஷயம். இப்ப இவரு நம்ம வெணி சொல்லுகிற பொழுது, இப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் அறிந்த ஒரு மனிதர், எளிமையானவர் சொல்லுகிற பொழுதுதான் அந்த 12 சீடர்களில் இவரும் ஒருவராக இருப்பாரோ, அல்லது காலம் கடந்த வந்த சீடர்களில் ஒருவராக மருவியிருப்பார்களோ, இவர் குடும்பம் அப்படி இருந்திருக்குமோ என்ற ஒரு உளப்பாடு களிப்போடு சொல்ல துடிக்கிறது. ஏனென்றால் யார் திருத்தம் செய்தது? அந்த 12 எளிமையான மீனவர்கள், கடற்கரை ஒட்டி ஒரு குடிசை போட்டுக்கிட்டு வாழ்ந்தவர்கள். அவர்கள் சொன்ன செய்தி, படித்த பிரகடனம், இவையெல்லாம் இந்த என் திசையும் புகழ் வணக்க இருந்த பெறும் தமிழனங்கே என்பது போல இந்த கிறித்துவம் பரவி இருக்கிறது என்பதை ஒரு புதிய தகவலை ஐயா வெளியவர்கள் சொன்னார்கள். அது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. அந்த அளவுக்கு இந்த நூலுக்குள்ளே அவ்வளவு பெரிய செய்தி இருக்கிறது என்பதையும் அழகாக சொன்னது மிக்க மகிழ்ச்சி. அழகான ஒரு திறனாய்வு செய்தமைக்கு ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியையும், நூலாசிரியர் பெருமகனாருக்கும் நமது சான்றுதளத்தின் வாயிலாக, குறிப்பாக திறனாய்வு செய்த வெணியையா அவர்கள் வாயிலாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லி, மேலும் இந்த தமிழ் சமூகத்திற்கு பல நூல்களை ஐயா தர வேண்டும், அதை சான்றோர் தளம் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி, அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அம்மா மரியாதைக்குரிய ஷாலினி ஜெரால்ட் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்.